எடுத்தார்கள், முடியாது என்றார்கள். நசராக்களின் பாதிரிகளைப் போல நீங்கள் ஆகிவிட வேண்டாம். மனைவி இல்லாமல் மக்கள் இல்லாமல் நீங்கள் ஆகிவிட வேண்டாம். மனைவி வேண்டும், மக்கள் வேண்டும், சந்ததி வேண்டும், ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லாம் வேண்டும். இல்லாதவர்கள் கையேந்த வேண்டும். சாத்தியம் இல்லாத காலத்திலும் ரப்பு சாத்தியப்படுத்தி கொடுப்பான். எனவேதான் இந்த துறவரமோ அல்லது ஆண்மையை நீக்கிக் கொள்ளுதலோ இதற்கெல்லாம் அனுமதி இல்லை. கபருக்கு போனதற்கு பின்னாலும் உங்களுக்கு நன்மை தொடர வேண்டுமானால் நல்ல துவா செய்யும் குழந்தையை விட்டு செல்லுங்கள் என்று சொல்லுகிறது நபிமொழி. அப்படி இருக்கிற போது முஸ்லிம்கள் எதனால் பிள்ளை பெறுகிறார்கள் என்றால் ஹதீஸிலே வலியுறுத்தப்படுகிறது, நீ போன பின்னாலும் உன் கபருக்கு தொடர் நன்மைகள் வர வேண்டுமானால் 3 வழிகளில் தான் வரும். 1 சதகத்தே ஜாரியா என்கிற நிரந்தர தர்மங்கள், 2 பலன் உள்ள கல்வி, நீ கற்றதும் பிறருக்கு கற்றுக் கொடுத்ததும், 3வது உனக்காக துவா செய்கிற சாலிகான குழந்தை. குழந்தையை விட்டு கபருக்கு போ என்று சொல்லும் குர்ஆனுடைய ஹதீஸினுடைய வாசகங்கள் அதிக பிள்ளைகளை பெறுவது குறித்த ஒரு சன்னமான சைகனையை இந்த ஹதீஸுகள் தருவதை பார்க்கிறோம். 2 குழந்தைக்கே நம்மளால சம்பாதிக்க முடியல, இனி 4 3 4 நல்லா பெற்றுக்கிட்டா ஜமாளிக்க முடியாதல்ல. அதாவது நமக்கு ஒரு நினைப்பு, அதிக குழந்தைகள் பெற்றுவிட்டால் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அவங்க செத்து போயிடுவாங்க, அல்லாஹ் அவர்களை கைவிட்டு விடுவான் என்று நினைப்பு. அப்படியானால் நம்முடைய தாதாவும் நன்னாவும் 10 குழந்தையும் 12 குழந்தையும் பெற்ற போது யார் செத்து போனார்கள்? பிறக்கிற எல்லா குழந்தைக்குமான ரிசுக்கு அவன் கையில். ஒமாமின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, பூமியில் ஊறக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் அவன் பொறுப்பேற்றிருக்கிறார். வாழ்வாதாரம் ஜீவாதாரம் அவனுடையது. ஜனனமும் இரணமும் மரணமும் 3ம் அவன் கையில். பிறப்பு அவன் கையில், ரிஸ்க் அவன் கையில், மரணம் அவன் கையில். ஜனனம் இரணம் மரணம். நாமே ஏதோ எல்லாவற்றையும் தூக்கி போட்டுக் கொள்வது போல் அல்லவா நாம் நினைக்கிறோம், பேசுகிறோம். 2 குழந்தைக்கே ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா இன்னொரு குழந்தை இருந்தா நம்மளால எப்படி முடியும்? எனவே வேண்டாம். மண்ணில் பிறக்கிற அத்தனை குழந்தையும் கடைசியாக மௌத்தாகிற அந்த லாஸ்ட் மினிட்ல அதன் வாயில் போகிற உணவு பருக்கை என்ன என்பது வரை தீர்மானித்திருப்பவன் ரப்புல் ஆலமீன். நாம் எங்கே எந்த உயிருக்கு நாம் பொறுப்பெடுத்தோம்? அதனால் தான் குழந்தைகளை கொல்லுகிற பழக்கம் இருந்த காலத்தில் சிசுவை வயிற்றுக்குள்ளேயே கொன்றாலும் சரி, வெளியிலே வந்ததற்கு பிறகு உயிரோடு புதைத்தாலும் கொன்றாலும் சரி, அல்லாஹ் என்ன வார்த்தை சொல்லுகிறான் தெரியுமா? அவர்கள் நஷ்டவாளிகள். யார்? அல்லதீன கத் கஸிரல்லதீன கத்தலு அவுலாதஹும், குழந்தைகளை கொல்லுகிறார்கள். அல்லாஹ் காரணம் சொல்றான். ஏன் கொல்றாங்க தெரியுமா? சஃபஹன், முட்டாள்தனமாக கொல்லுகிறார்கள். பிகைரி இல்மின், அறிவில்லாமல் கொல்லுகிறார்கள். 2 வாசகமும் குர்ஆன்ல இருக்கு. குழந்தைகளை கொல்பவன், கருக்கலைப்பு செய்பவன், குழந்தை வேண்டாம் என்று சொல்லுபவன் சஃபஹம் பிகைரி இல்மின், மடத்தனமாக செய்கிறான், அறிவில்லாமல் செய்கிறான் என்றதற்கு பொருள். ரப்பின் மீது மிக உறுதியான நம்பிக்கை உள்ளவன் அடுத்து ஒரு குழந்தை பிறந்தால் என்ன ஆகுமோ என்கிற பயங்கரமான கேள்விக்குள்ளே அவன் சிக்குண்டு தவிக்க மாட்டான். குர்ஆனிலும் ஹதீஸிலும், ஏன் எல்லா நிக்காஹ் மஜ்லிஸுக்கும் நாம் செல்லுகிறோம். திருமணத்தில் குத்துபா ஓதப்படுகிறது. எல்லா கல்யாணத்திலையும் குத்துபாவில மறக்காமல் ஒரு நபிமொழியை கண்டிப்பாக அத்தனை குத்துபாவிலும் ஓதுவோம். ஆல்மோஸ்ட் இந்த ஹதீஸ் ஓதப்படாத நிக்கா குத்துபாவே இல்லை. எல்லா நிக்காலையும் என்ன தெரியுமா வார்த்தை? தஸவ்வஜுல் வலூதல் வதூத், அதிகம் பிள்ளை பெறுகிற அதிகம் பிரியத்திற்குரிய பெண்ணை நீங்கள் திருமணம் செய்யுங்கள். பெண்ணுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகுதியாய் சொல்லுகிற 2 வார்த்தை, பிரியமாய் இருக்க வேண்டும், நிறைய பிள்ளைகள் பெற வேண்டும், அப்படி பார்த்து திருமணம் செய்யுங்கள். இந்த நபிமொழியோடு இணைத்து நிக்கா குத்துபாவிலே இதையும் சொல்லுவார்கள். தனகஹு வதவாலது வதகாசரு, நிக்கா செய்யுங்கள்,
குழந்தை பெறுங்கள், சந்ததிகளை உருவாக்குங்கள். ஃபஇன்னி உபாஹி பிகுமுல் உமம யௌமல் கியாமா, மறுமை நாளில் இந்த உம்மத்து அதிகமாக இருப்பதை நினைத்து நான் பெருமிதம் கொள்ளுகிறேன். நிக்காகுல உனக்கும் கல்யாணம், இந்த பெண்ணை உனக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கிறோன்னு ஈஜாபு கபூல் என்கிற ஒப்புதல் வாங்குகிற இடத்திலேயே நீங்கள் அதிக பிள்ளை பெறுங்கள் அப்படின்னு சொல்லி தான் கல்யாணமே பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் முஸ்லிம்கள் அதிகம் பிள்ளை பெறுகிறார்கள்னா பிள்ளை கொடுப்பவன் ரப்புல் ஆலமீன், பெற்றுக் கொள்வது பேரண்ட்ஸ். இது இஸ்லாத்தினுடைய பெரிய நேமத்தாக கருதப்படுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எங்கள் வாழ்க்கையின் முன்மாதிரி என்று உலகத்திற்கே தெரியும். எங்கள் நபிகளாருக்கு 7 குழந்தைகள், 4 பெண் 3 ஆண். அப்புறம் நாங்கள் மட்டும் பிள்ளை பெறாமல் முஸ்லிம்கள் எப்படி இருப்பார்கள்? எல்லாத்திலையும் ரசூலுல்லாஹ் வேணும், குழந்தை பிறக்கிற விஷயத்துல மட்டும் நாங்க பின்பற்ற மாட்டோம் என்று சொல்ல முடியாதல்லவா? நாங்களும் அப்படியே வரலாற்றை ஒரு பக்கம் திரும்பி பார்க்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 6 குழந்தைகளோடு வஃபாத் ஆகிறார்கள். 6 குழந்தைகளுக்கு பின்னால் கலீஃபாக்களை பின்பற்ற வேண்டும் என்பது நம்முடைய நியதி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகிற போது 9 குழந்தைகள். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா அம்மையாரை மணந்து சில குழந்தைகளும், ஃபாத்திமா அம்மையாருடைய வஃபாத்திற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்த பல்வேறு திருமணங்களின் வழியாக 14 ஆண் மக்கள், 17 பெண் மக்கள், மொத்தம் 31. பேரம்பேத்தி கணக்கெல்லாம் இதுல அடங்காது. ஒன்லி 31ம் நேரடியாக அவர்களின் ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள். உலகமெல்லாம் அடிக்கடி தங்கள் நாவிலே உச்சரிக்கக்கூடிய ஆன்மீக பெருந்தகை கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் 4 மனைவிமார்கள், பெற்ற குழந்தைகள் 49. 27 ஆண் குழந்தை, 22 பெண் குழந்தை. நகைச்சுவையெல்லாம் சொல்லவில்லை. மார்க்கத்தில் நம்ம கௌசுல் ஆலமுக்கும் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹுக்கெல்லாம் போக வேண்டாம். உங்க தாத்தாவோட தாத்தாவுக்கு எத்தனை குழந்தைன்னு பாருங்க. நம்முடைய ராதாவும் நன்னாவும் எவ்வளவு பெற்றார்கள் என்று பாருங்கள். இங்கே ஒரு தவறான கற்பிதம் இருக்கிறது. என்னன்னா, பிறக்கிற குழந்தையின் ரிஸ்கெல்லாம் இவர் கையில அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற நினைப்பு. குழந்தைகளாக பிறக்கிற எல்லோருக்கும் ரப்புல் ஆலமீன் பொறுப்பேற்கிறானே. யாரோ சொன்னார்கள், அதாவது குழந்தை வயிறோட பிறக்குது, அந்த வயிற்றுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ண முடியும்? அடுத்து பிறந்தா வயிறோட மட்டும் பிறக்கல, 2 கைகாலோடவும் பிறக்குது இல்லையா? 2 கைகாலோடும் அது பிறக்கிறது. நீ அந்த வயிற்றை மட்டும் பார்க்கிறாய். ஏற்கனவே இந்த வீட்டுல 4 வயிறு இருக்கிறது. இனி ஒரு வயிறோ 2 வயிறோ வந்தால் யார் உணவு கொடுப்பது? பிறக்கிற குழந்தை வயிறோடு மட்டும் பிறக்கவில்லை, அவர்கள் கைகால்களோடு தான் பிறக்கிறார்கள். இங்க இருக்கிற சமன்பாடற்ற பொருளாதாரத்தால் அவ்வப்போது இவர்கள் இத்தனை போதும் அத்தனை போதும் அப்படி இப்படின்னு எல்லாம், முதல்ல எல்லாம் 2 1 எல்லாம் அளவே சொல்லாம ஜென்ரலா சொன்னாங்க. அளவோடு பெருக வளமோடு வாழ்க அப்படின்னு சொன்னாங்க. அதுல இந்த குவான்டிட்டி எல்லாம் கணக்கு எதுவுமே சொல்லலை. அதிகம் பெறாதே, அவதிப்படாதே அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. எண்ணிக்கையே இல்லை. இங்க நாளடைவில் ஆளுக்கால அடிக்கிற ஊழல்லையும் அதுலையும் இதுலையும் பொருளாதாரம் மோசமா பாதிப்படைகிற போது அப்ப 2 போதும் அப்படின்னு உட்கார்ந்து ஒரு முடிவுக்கு அரைகுறை பொருளாதார வல்லுநர்கள் வருகிறார்கள். அப்புறம் தான் அந்த வாக்கியம் எல்லாம் வருது, 2 பெருக இனிதே வாழ்க. முதல்ல 2 பெற்றவங்களுக்கான எல்லாத்துக்கும் அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்ளுமா? 2 மட்டும் இருக்குது. அவர்களின் கல்வி, மருத்துவம், அடிப்படை வீடு வசதி வாய்ப்பு, குடிநீர் எல்லாத்துக்கும் பொறுப்பெடுக்குமா? அது எப்படி இனிதே வாழ்க, 2 பெருக இனிதே வாழ்க. அப்பதான் அந்த வசனங்கள்லாம் வந்தது. நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு எல்லாம். கொஞ்ச காலம் போய் பொருளாதாரம் இன்னும் மோசமாச்சு. மோசமான உடனே 2ல இருந்து 1க்கு வந்தாங்க. 1 பெருக ஒளிமயமாய் வாழ்க அப்படின்னு சொல்லி, என்னமோ 1 இருக்கிறவங்க பூரா ஒளிமயமாய் வாழ்ற மாதிரியும், நிறைய இருக்கிறவங்க பூரா கஷ்டப்படுற மாதிரியும், 1 பெருக ஒளிமய, அதையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணாங்க. நாம் இருவர் நமக்கு ஒருவர் ஆகலாம். இந்த ஈனாவை எடுத்துட்டு ஓனா போட்டு நமக்கு ஒருவர். 2 சொல்லியும் வேலையாகல, 1 சொல்லியும் வேலையாகல. இனி என்ன தெரியுமா? கூடுமான வரையும் குழந்தை பெற்றுக்காம இருங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்காக இதெல்லாம் நாமே குழந்தை, நமக்கு எதற்கு குழந்தை,
கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா 2 வானா 1 என்ன, தென்னையை பெற்றால் இளநீர், பிள்ளையை பெற்றால் கண்ணீர். அப்படின்னா நீ அழுக போற, அவனை குழந்தை பிறக்காத உனக்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து சமன்பாடற்ற பொருளாதாரத்தில் நிலவுகிற சூழல்கள் இவைகள் எல்லாம். அதிகமான மக்கள் தொகை பெருகிவிட்ட போது சைனாவில் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அரசு உத்தரவாகவே ஒரு குழந்தை மட்டும்தான் பிறக்கணும், 2வது குழந்தை பிறக்க முடியாது. சட்ட ரீதியாக ஆக்கப்பட்ட உடனே என்னாச்சு தெரியுமா? ஸ்கேன் ரிப்போர்ட்ல போய் பிறக்க போறது ஒண்ணுதான், அது ஆனா பெண்ணான்னு பார்த்து பெண்ணா இருந்தா அங்கேயே முடிச்சிடுறது, கருக்கலைப்பு செய்து. ஏன்னா பிறந்துட்டா அதுக்கப்புறம் இன்னொன்னு பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே பிறக்க வேண்டும் என்று நினைக்கிற எல்லாமே ஆண் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று நினைத்ததன் விளைவு ஒரு சில ஆண்டுகளிலேயே லட்சக்கணக்கான பெண் குழந்தை சிசுக்களிலேயே வைத்து அழிக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த சட்டம் கொஞ்சம் தளர்வுக்கு வந்தது என்று பார்க்கிறோம். ஒரே ஒரு குழந்தை பெறு என்று சொன்னால் எவன் பெண் மக்களை பெற்றெடுப்பான்? தனக்கு அடுத்து ஒரு வாரிசை, தன் தொழிலை, தன் கம்பெனியை, தன் நிர்வாகத்தை கவனிப்பதற்கு ஒரு ஆண்மகன் வேண்டும் என்று ஸ்கேன்ல தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் கருக்கலைப்பு என்றெல்லாம் அதை செய்ய ஆரம்பித்த போது நிறைய வந்தது. முஸ்லிம்கள் அதிகம் பிள்ளை பெறுகிறார்கள் என்கிற ஒரு மதத்தை பற்றிய புரிதலும் இல்லாமல், ஆய்வு ரீதியான விவரங்களும் இல்லாமல், ஏனோ தான் ஒன்று வாட்ஸ்அப்ல வந்த செய்தியை வைத்துக்கொண்டு யாரோ தெருவில் போறவரெல்லாம் பேசல. நாட்டின் உயரிய பொறுப்பில் இருக்கிற ஒருவர் முஸ்லிம்கள் அதிகம் பிள்ளை பெறுகிறார்கள் என்று தேர்தல் பரப்புரையில் பேசுகிறார் என்றால் இதை விட கேவலம் வேற என்ன இருக்க முடியும்? இன்டர்நேஷனல் மீடியா, சர்வதேச ஊடகம் எல்லாம் இப்போது காரி துப்புகிறது. ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பவர் ஒரு குறிப்பிட்ட சமயத்தை சொல்லி முஸ்லிம்கள் அதிகம் பிள்ளை பெறுகிறார்கள். நாம் 2 விஷயத்தை உலகத்திற்கு உரத்து சொல்லுகிறோம். ஒன்று, பிள்ளைகள் பெறுதல் ரப்பு கொடுத்தால் அதை பெற்றுக் கொள்ளுவது முஸ்லிம்களினுடைய கொள்கை கோட்பாட்டிலே சேர்ந்தது. 2வது, நீங்கள் மேடையில் சொன்னது பச்சை பொய், துரோகம். அது காரணம், உலக அளவில் முஸ்லிம்கள் இப்போதெல்லாம் பிள்ளைகள் அதிகம் பெறுவதில்லை. அதிகம் பிள்ளை பெற்றால் ஆபத்து என்கிற ஒரு பொது புத்திக்கு கீழே முஸ்லிம்களும் வந்து விட்டார்கள். வேண்டுமென்றால் உலக அளவில் இருக்கிற முஸ்லிம்களின் எண்ணிக்கையை எடுத்து கணக்கெடுத்து பாருங்கள். முன்பொரு காலத்தில் இருந்ததை போல 8 பிள்ளைகளும் 10 பிள்ளைகளும் பெறக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பேர் என்று கணக்கெடுத்து தாருங்கள். ஏன் வேறு சமயங்கள்ல அப்படி எதுவும் பிறப்பதில்லையா? நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். பிள்ளை பேறுகள் மிகப்பெரிய ஒரு இராணுவ பலம். அந்த இராணுவ பலம்தான் முஸ்லிம்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் அதை பெற்றெடுக்க சொல்லி அந்த குழந்தை நியமத்தை எடுத்துக்கொள்ள சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பிற்குரியவர்களை, பிள்ளை பேறு என்பது பெறற்கரிய பேரு. ரப்புல் ஆலமீன் அதிகமான பிள்ளைகளை மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளை சாலிகாகவும் சலாமத்தாகவும் தர நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரப்பிடம் கையேந்துவோருக்கு அந்த பாக்கியத்தை நல்குவானாக. யாருக்கெல்லாம் ஆண்களாய் பெண்களாய் இரண்டுமாய் யாருக்கெல்லாம் ரப்பு வழங்கி இருக்கிறானோ அவர்களுக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் பேர் சொல்லும் நற்பிள்ளைகளாய் கண் குளிர்ச்சியாய் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.